ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பில்வாஷ்டகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். த்ரிதலம் த்ரிகுணாகாரம் த்ரிநேத்ரம் சத்ரி ஆயுதம் த்ரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பில்வாஷ்டகத்தின் முதல் ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்தோத்திரம் முழுக்கவே பில்வாஷ்டகம் என்று சொல்லும் போதே அதுல பில்வம் என்கிற அந்த இலை, வில்வம் என்று தமிழ்ல சொல்வா. இதை சமஸ்கிருதத்தை பில்வம் என்று சொல்வா, இங்கிலீஷ்ல பேல் என்று சொல்றா. இப்படி பேல் என்று அழைக்கப்படும் பில்வமாக இருக்கும் வில்வம், இந்த வில்வத்தோட அந்த மகிமையை சொல்லும் ஒரு ஸ்தோத்திரமாக தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. எப்படி நம்ம சிவபெருமானுக்கு அந்த சிவலிங்கத்துக்கு சிவபெருமானுக்கு இந்த வில்வ இலையை சமர்ப்பிக்கிறோமோ, அந்த வில்வத்தின் மகிமையை தெரிஞ்சுன்னு இதை சமர்ப்பித்தோம் என்றால் அந்த சிவபெருமானோட மனம் ஆனந்தப்பட்டு நம்மளுக்கு அருள் புரிவார் என்பது அதிகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் என்ன என்றால், த்ரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்ரம் ச திரியாயுதம். த்ரிதலம், இந்த ஒரு வில்வ இலையை பார்த்தோம் என்றால் அதை ட்ரிஃபோலியேட் என்று சொல்றா. அதாவது 3 இதழ்கள் இருக்கிற மாதிரி இருக்குமாம். அதை பார்த்தாலே ஒரு பேஸ் இருக்குமாம், அது மேல 3 இதழ்கள் இருக்கிற மாதிரி இருக்குமாம். த்ரிதலம் என்று இதற்காக ஒரு வார்த்தை சொல்றா. இப்படி இருக்கிற இந்த வில்வ இலை த்ரிதலம் திரிகுணாகாரம், 3 குணங்களுக்கு சமானமாக இருக்காம். சிவபெருமானுக்கு சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள் இருக்குல்ல, அவருக்கு இருக்கிறதுனால்தான் அவர் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த குணம் இருக்கு. அவர் படைத்த அந்த 3 குணங்களின் சொரூபமாக இந்த 3 இதழ்கள் இருக்கு என்று சொல்றார். த்ரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்ரம், அந்த சிவபெருமானின் 3 கண்கள் இருக்கு, அந்த 3 கண்களுக்கு சமானமாக இந்த 3 இதழ்கள் இருக்கு என்று சொல்றார். திரியாயுதம், அந்த சிவபெருமானுக்கு இருக்கும் 3 அஸ்திரங்கள், அந்த சிவபெருமான் கிட்ட இருக்கும் 3 ஆயுதங்கள். இது என்னென்ன என்றால், சிவபெருமானுக்கு சூலம், திரிசூலம் என்பது ஒரு ஆயுதமாக இருக்கு. பசுபதாஸ்திரம் என்பது பாசுபதாஸ்திரம் என்று சொல்றா. அந்த பசுபதியாக இருக்கும் சிவபெருமான் கிட்ட இருக்கும் பாசுபதாஸ்திரம், அது 2வது ஆயுதமாக இருக்கு. 3வது பினாக்கி என்று அழைக்கப்படும் அவரோட வில். இந்த வில்லை வைத்துதான் முப்புறங்களையும் எரித்தார் என்று எல்லாருக்குமே தெரியும். இப்படி திரிசூலம், அந்த பினாக்கி என்ற அந்த ஒரு வில், பாசுபதாஸ்திரம், இந்த 3 அஸ்திரங்களுக்கு சமானமாக அந்த 3 இதழ்கள் இருக்கு. திரிஜன்ம பாப சம்ஹாரம், இந்த ஜென்மத்திற்கு முன்பு எடுத்த 3 ஜென்மங்கள்ல செய்த அனைத்து பாவங்களையும் அழிக்கிறது இந்த பில்வம் என்று சொல்றா. இங்க இந்த திரிஜன்மம்ங்கிறத 3 ஜென்மாக்கள், 3 பிறவைகள் என்று சில பேர் சொல்றா. இதை பல பிறவைகள் முன்பு, இது வரைக்கும் அடுத்த எல்லா பிறவைகள் என்று இன்னொரு அர்த்தமும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் முன்ஜென்மத்தில் செய்த, முன் பிறவைகள்ல செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த பில்வமானது அழிக்கிறது என்று சொல்றான். அப்பேற்பட்ட பில்வம் ஏக பில்வம் சிவார்ப்பணம், இப்பேற்பட்ட ஒரு வில்வ இலையை நான் சிவனுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். அப்பேற்பட்ட அந்த சிவனுக்கு அர்ப்பணம் செய்தால் என்னோட அனைத்து பாவங்களும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமாக இருக்க வேண்டும், முக்தி மோட்சமும் கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிற வில்வத்தை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு கலைஞர், இந்த ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கிருஷ்ணரோட அவுட்லைனை செகண்ட் டைமாக, 2வது முறையாக அதை எடுத்துட்டு போறார் அவரோட வீட்டுக்கு. இப்படி வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் அவர் செஞ்ச மாதிரியே எல்லாம் டிசைனும் செஞ்சுட்டு எல்லாம் எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் அடுத்த வாரம் கொண்டு வந்து காட்டுறாராம். இப்பயும் அதை போலவே நம்ம கிருஷ்ணர் அதே போஸ்ல நிற்கிறார். அந்த படத்தை அப்படியே கொண்டு வரா. அந்த படத்தை இப்படி, கிருஷ்ணர் இப்படி 2 பேரையும் வச்சுட்டு ஒருத்தர் பார்க்கும்போது, ஒரு படத்திலேருந்து கிருஷ்ணரை பார்க்கும்போது 2மே வேறுபட்டாமே தெரியாதான் திருப்பி. இது என்ன, இவனுக்கு சரியாக வரையவே தெரியலையே, இவன் எப்படி உலகத்தை ஃபுல்லா சுற்றி இந்த மாதிரி ஒரு புகழ சம்பாதிக்க முடியும் என்று அந்த தர்பார்ல இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாம, கொஞ்சம் கொஞ்சமா கிசுன்னு பேச ஆரம்பிக்கிறாளாம். அப்போ இதனால சோகப்பட்ட இந்த ஒரு ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல கிளம்பலாம் போகும்போது அந்த இடத்துல நாரதர் வராராம். நாரதர் இந்த ஆர்டிஸ்டோட எல்லா குறைகளையும் கேட்டுட்டு அதற்கு ஒரு பதில், ஒரு சொல்யூஷன் தராராம். இவர் தந்த சொல்யூஷனை கேட்ட உடனே அடுத்த நாள் அதே சொல்யூஷனோட வராராம் இந்த ஒரு ஆர்டிஸ்ட். அப்படி இந்த நாரதர் கொடுத்த சொல்யூஷன் என்ன என்றால், நீ என்ன பண்ண, வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கிற உன்னோட கண்ணாடியை எடுத்துக்கோ, கண்ணாடியை ஒரு துணியில மூடிக்கொண்டு இந்த தர்பாருக்கு கொண்டு வா என்று சொல்றாராம் நம்மளோட நாரதர். இதுல இருந்தே அடுத்த என்ன நடக்க போறது என்று அந்த ஆர்டிஸ்டுக்கு புரிஞ்சிருத்தான். இப்படி இந்த ஆர்டிஸ்ட், இந்த கலைஞர் வரார், கண்ணாடியை ஒரு துணியில மூடிக்கொண்டு வரார். வந்த உடனே நம்ம கிருஷ்ணர் திருப்பியும் பார்க்கறாராம் இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட,
ஏன்பா 2 வாட்டி ஏற்கனவே நீ சரியா வரையல, இந்த வாட்டியாவது ஒழுங்கா வரைஞ்சு கொண்டு வந்திருக்கியா என்று கேட்கிறார் இந்த கிருஷ்ணர். இதோ பார், இதை விட உன்னோட சொரூபத்தை நீ எவ்வளவு வேணா மாத்திக்கலாம் கிருஷ்ணா, ஆனால் இந்த வாட்டி நீ எந்த சொரூபத்தை மாத்தினாலும் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு வரைபடம் என்கிட்ட இருக்கு என்று சொல்லிட்டு அந்த துணியை விளக்கி அந்த கண்ணாடியை காட்டுறாராம் கிருஷ்ணரை பார்த்து. கிருஷ்ணரும் அவரோட திருமுகத்தையும் அந்த திரு அம்சங்களையும் அந்த கண்ணாடியிலே பார்க்கிறாராம். இந்த மாதிரி பண்ண உடனே இது ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் இந்த கதையிலேருந்து வர நீதி, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி, கிருஷ்ணர் நமக்கு சொல்ல வர தத்துவம் முக்கியமான ஒரு தத்துவமாக இருக்கு. கடவுளுக்கு, இறைவனுக்கு ஸ்வரூபம், ஒரு பிக்சடு ஃபார்ம் என்பது கிடையவே கிடையாதாம். இதுதான் அவரோட ஸ்வரூபம் என்று சொல்லவே முடியாதாம். அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கார், எல்லா ஸ்வரூபத்திலும் இருக்கார், எல்லா ஸ்வரூபத்தை படைத்தவராகவும் இருக்கார் நம்மளோட இறைவன். அப்படி ஸ்வரூபமற்ற ரூபமற்ற இறைவனாக இருக்கும் அவர், கடவுளாக இருப்பவர். இவருக்கு இதுதான் ஸ்வரூபம் என்று அந்த ஆர்டிஸ்ட போல நம்ம மனதில் நம்ம வரைஞ்சிக்கவே கூடாதாம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறைவன் என் மனதை அந்த கண்ணாடி போல சுத்தமாக வச்சிருந்தனா, என்னோட மனதை அந்த கண்ணாடி போல சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சிருந்தேன் என்றால் அந்த இறைவனின் ஸ்வரூபத்தை அவரே என்னோட கண்ணாடி, மனக்கண்ணாடியில அவர் காட்டுவார் என்ற நம்பிக்கையோட இருக்க வேண்டுமா. நம்ம மனதில் இதுதான் அவர் ஸ்வரூபம், இது மட்டும்தான் வழிபடணும் என்று நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் இறைவன் அந்த ஸ்வரூபத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார், அவரை அடைவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே உன் ஸ்வரூபத்தை நீயே காட்டலாமே என்று மனதை ஒரு கண்ணாடி போல தூய்மையாக வைத்திருந்தோம் என்றால் அவரின் ஸ்வரூபத்தை அவரே காட்டுவார், அவரை அடையும் வழியும் அவரே காட்டுவார், அதாவது மோட்சத்தை, முக்தியை அவரே அருள்வார். இந்த ஒரு சின்ன கதையின் நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.